நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. மேலும் பல புதிய செய்திகளை காணலாம். இது பாருங்க சார், இவர் வந்து ரொம்ப யாரோ பொதுமக்கள் அடித்து வந்துட்டு இவர் என்னமோ பண்ணிட்டு இந்த மாதிரி குச்சி ஏறி இருக்கு மண்டையில். இவங்களுக்கு வந்துட்டு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட்டில் 500 ரூபா கட்டினா தான் வந்துட்டு இது பண்ணுவேன், 500 ரூபா கட்டினா தான் ஸ்கேன் எடுப்பேங்கிறாரு. கேட்டால் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படி தான் மண்டையில் அடி பாருங்க, எப்படி பாருங்க நீங்கள் பாருங்க. கேட்டால் கேமரா இருக்காமா, கேட்டால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாமா 500 ரூபா கட்டினா தான் பணம் எடுப்பேங்கிறாரு. இவர் வந்துட்டு லேப் இருக்குலாமா, இங்கே வந்துட்டு லேபுராமா, அங்கே ஒரு கேமரா இருக்காமா. இவங்க வந்துட்டு இது இருக்கலாமாங்க சார், நீங்களே வேணால் பார்த்துக்கோங்க. இவங்க தான் வந்துட்டு கவர்மெண்ட்டில் வந்து வேலை செய்வாங்களாமாங்க சார். வந்து சம்பளம் வாங்கிட்டு 500 ரூபா வந்து பணம் எடுத்துட்டு இவங்க தான் வந்துட்டு இது பண்ணுவாங்க சார், ஸ்கேன் எடுப்பாங்களாமா சார். பரவாயில்ல, போலீஸாருந்து இருந்துட்டு போகிறாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி வந்து கவர்மெண்ட் நடக்குதுங்களாமா. 500 ரூபா வந்துட்டு கேட்டால் எடுத்து இது பண்ணுவாங்களாமாங்க சார். சரிங்களாங்க சார். கேட்டால் வந்துட்டு நம்மளை வந்து எப்படிங்கிறாருங்க சார், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு எல்லாம் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து வீடியோ எடுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்மளுக்கு ஒன்றும் எடுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மூஞ்சி எடுத்துக்கோங்க. மதன்குமார்னா பேர் வந்து என் பேர் வந்து மதன்குமார்னா. உங்கள் பேர்னா சொல்லுங்க. உங்கள் பேர் என் பேர் சொல்கிறேன்னா உங்கள் பேர் சொல்லுங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. நான் உங்கள் பேர் என்ன அண்ணா? உங்கள் பேர் என்ன? போலீஸ் கேட்கறதுக்கு நான் சொல்கிறேன்னா அவர் போலீஸ் சார். நான் சொல்கிறேன் சார், என் பேர் வந்து மதன்குமார் சார். நான் சொல்லிட்டு உங்கள் பேர் சொல்லுங்க சார். உங்க பேர் சொல்லுங்க. இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்க. 500 ரூபாய் எடுத்தாதான் மண்டையில வந்து குச்சி இறங்கி இருக்கு. நீங்க பாருங்க, பொதுமக்களை நீங்க பாருங்க, மண்டையில வந்து குச்சி இறங்கி இருக்கு. இதுக்கு மேல வந்துட்டு ஒரு ஸ்கேன் எடுக்காம 500 ரூபாய் எடுத்தாதான் கட்டுவீங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 500 ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவர் வந்து எங்க அண்ணங்காரன். நான் 500 ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து வேலை செய்வேன்னு சொல்றாங்க. அது எப்படி தவறான செயல் தான். சரிங்களா? இங்க பாருங்க சார், இவங்களா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், வேற ஒன்றும் கிடையாது, அவசர சிகிச்சை இதுதான். சரிங்களா? குச்சி எப்படி நிக்குது, இவங்க ஒரு மனசாட்சி இல்லாம இப்படிதான் இருப்பாங்களா? நீங்க வந்து சொல்லுங்க, நீங்க எடுக்கணும். அவர் வீடியோ எடுக்கணுங்க. இது வந்து கேட்டீங்கன்னா வந்துட்டு தவறான செயல்னு சொல்றாங்க. பிரைவேட்ல வந்துட்டு நாங்க பார்க்க முடியாதுங்கிறங்காட்டி தான் நாங்க கவர்மெண்ட்டுக்கு வர்றோம். கவர்மெண்ட்டே இப்படி நடந்தா என்னதான் பண்றது? குச்சி எப்படி ஏறி இருக்கு பாருங்க, நீங்களே பாருங்க. உயிருக்கு ஏதாவது ஆரம்பிச்சு சார், செத்து போட்டுனா என்ன பண்றது? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்க. கரெக்டான விஷயம் தான், உங்க கேஸ் எடுக்கலாம் சார். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. கேட்டீங்கன்னா வந்து எங்களை வந்து தவறான முறையில் பேசுறாங்க. எதனால பேசுறாங்க நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணா நீங்க பேசாம இருங்கண்ணா. நீங்க பேசாம இருங்கண்ணா. நீங்க சொல்லுங்க. நீங்க பேசாம இருந்தா நீங்க பேசாம இருந்தா நீ பேசாம இருந்தா நீயான பேசாம இருந்தா அவர் பேசுங்கண்ணா. நீங்க பேசுனா நீ சொல்லலாம். கேட்டா வந்துட்டு எதுக்காக இப்படி பேசுறாங்க? நம்மளுக்கு வந்து வேலை நடக்கணும், அதுக்காக தான் நம்ம பாட்டுருக்கோம். சரியா? குச்சி எடுத்தா ஃபுல்லா ரத்தமெல்லாம் போகும். சரிங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல எப்படி வந்து இருக்குன்னா நீங்க பேசாம நீங்க பாருங்க, மண்டை பாருங்க எப்படி சார் உடஞ்சிருக்கு. நீங்களே பாருங்க, குச்சி இறங்கி இருக்கு. நீங்களே பாருங்க, நீங்களே பாருங்க. கவர்மெண்ட் ஆமாங்க சார்.